ஆனைமலை புலிகள் சரணாலயம் இது வந்து ஒரு பல்லுயிர் கானகம். இங்கே பல்வேறுபட்ட உயிரினங்கள், செடி கொடிகள் எல்லாம் இருக்குது. அதை தவிர ட்ரைப்ஸு அந்த இடத்துலையே பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய ட்ரைபல் பீப்புளும் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது திருமூர்த்தி மலையிலிருந்து குருமலை வரைக்கும் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கான சாலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஊர் மக்கள்லாம் பஞ்சாயத்தில் கூடி ஒரு முடிவு பண்ணி அரசாங்கத்துக்கு அதை கோரிக்கையை வச்சு அரசாங்கமும் அதை சாங்ஷன் பண்ணிடுச்சு. 49 லட்சம் ரூபாய்க்கு அங்கே சாலை அமைக்கலான்னு. இதில் விவகாரம் என்னென்னா, அவங்க அதில் 49 லட்ச ரூபா அவங்க சொல்கிறது ஒரு கிலோமீட்டருக்கான சாலை அப்படி தான் தேவைங்கிறாங்க. உண்மையில் வந்து 1 கிலோமீட்டருக்கான சாலை கிடையாது. திருமூர்த்தி மலையிலேருந்து குருமலைக்கு கிட்டத்தட்ட 9 இல்லை 10 கிலோமீட்டர் நீளத்துக்கான சாலை தேவைப்படும். இவங்க ஏன் அதை 1 கிலோமீட்டர்னு சுருக்குறாங்கன்னா, ஃபாரஸ்ட் ரைட் ஆக்டில் ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. முதல் கண்டிஷன் 1 ஹெக்டேர் 75 மரங்கள். இதை வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியாது ஃபாரஸ்ட்டு, ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு. அதனால் இவங்களுடைய தேவையை சுருக்கி கிளியரன்ஸ் வாங்கி ரோடு போடுறதுக்கான ஒரு ஏற்பாடு. அப்படி தான் நாங்கள் இதை பார்க்குறோம். என்ன ஆகுது அப்படின்னா, இது ஏற்கனவே ஒரு சாலை இருக்குது. இப்போது இந்த இன்னொரு சாலை போட்டால் இந்த ஃபாரஸ்ட்டு வந்து இந்த ஹேபிடேட் வந்து 2ஆக பிரிஞ்சு போயிடும். அதனால் என்னென்னா, தனித்தனி தீவுகளை ஒன்றா இருக்கிற அந்த கோர் டைகர் ஏரியா, இங்கே பல்லுயிர் விலங்குகள்லாம் இருக்கிறதா சொன்னேன். அப்போ என்னாகும், நடுவில் இந்த வனத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே இந்த பாதை அமைக்கப்பட்டால் தனித்தனி தீவுகளாக போயிடும் காட்டுப்பகுதி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து விலங்குகள் வர்றதுக்கு சிக்கல்கள் ஏற்படும். விலங்குகள் பொதுவாகவே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கும். காரணம், அதுக்கு உணவு தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும். இப்போ இந்த சாலை அமைச்சிட்டாங்கன்னா அதோட நிற்காது. அடுத்தது பட்டா வாங்குவாங்க, அதுக்கப்புறமா அங்கே விவசாயம் பண்ணுவாங்க, அப்புறம் அதை கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும், அப்புறம் ரிசார்ட் கட்டுவாங்க. காலப்போக்கில் என்ன ஆகும்னா, அந்த கிரிட்டிக்கல் கோர் ஹேபிடேட், டைகர் ஹேபிடேட்டே வந்து ஒரு பெரிய அழிவை சந்திக்கும். இப்போ சமீபத்தில் வயநாட்டில் பார்த்தீங்கன்னா, அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான். அது வந்து மேற்கு பக்கம் இருந்தது, இது கிழக்கு பக்கம் இருக்குது. அது ஒரு காலத்தில் நல்ல ஒரு வனப்பகுதி. மக்கள் வந்து சட்ட விரோதமாக தவறுதலாக பயன்படுத்துகிற காரணமாக என்னாச்சு, நிறைய ரிசார்ட்டுகள் வந்துச்சு, மண் சரிவு ஏற்பட்டுச்சு, பெரிய மழை கூட அதை தாங்க முடியாமல் அப்படியே ஒரே நாள் இரவில் அந்த எல்லா வீடுகள் கட்டடங்களும் எழுந்து மண்ணோட மண்ணாக நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. பெரிய பொருளாதார சேதாரம் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம், அடிப்படையான காரணம் இந்த மாதிரி ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே நம்மளுக்கு எதுக்கு அங்கே ஒரு தேவையில்லாத ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதை இயற்கை சூழல் அதை அப்படியே விட்டுறணும். நம்ம அதை போய் அதை விதிமீறல்களை மீறி சட்டவிரோதமாக இந்த மாதிரி செய்யக்கூடிய காரணத்தினால தான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள்லாம் ஏற்படுது. ஸோ இதை தடுக்க வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொது நல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றம் வந்து அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம், ஏன் வந்து இந்த சாலை வந்து அங்கே வரக்கூடாது அப்படின்னா, ஒன்று ஆல்டர்னேட் ரூட் இருக்குது, ரெண்டாவது வந்து இவங்க கொடுத்துருக்கிற அளவுகள் வந்து தப்பான அளவுகள், ஃபாரஸ்ட் ரைட் ஆக்டில் இவங்களால் பர்மிஷன் வாங்க முடியாது. மூன்றாவது வந்து நேஷனல் வைல்ட் லைஃப் போர்டுக்கிட்ட பர்மிஷன் கிளியரன்ஸ் வாங்காமல் சாலை அமைக்க முடியாது. ஆனால் இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பர்மிஷன் இல்லாமையே வந்து சாலை அமைக்கிறதுக்காக சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சட்ட மீறல். நான்காவது, அந்த கோர் டைகர் ஏரியாவில் உள்பகுதியில் மலை உச்சியில் சட்டவிரோதமான செயல்கள், அதாவது கஞ்சாலாம் வளர்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் அனிமல் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சட்டவிரோதமாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு அவங்களுக்கு போதுமான சாலை வசதிகள் இல்லாததுனால இந்த சாலைகள் இருந்தால் இந்த சட்டவிரோத செயல்கள் வந்து ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இருக்குது. இதில் முக்கியமான விஷயங்கள்லாம், இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலையில் நிறைய செக் போஸ்ட்டு, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது, போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. ஆனால் இவங்க புதுசாக இப்போ போடுறதா சொல்லப்படுகிற அந்த சாலையில் வந்து அதிகமான செக் போஸ்ட் இருக்காது. அதனால் சட்டவிரோதமான காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதனால் இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கோர் டைகர் ஏரியாவில் இவ்வளோ பல்லுயிர் வனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சாலை வந்து தேவையற்றது. இது வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த ஊர் மக்களுக்கு போதுமான சாலை, ஆல்டர்னேட்டிவ் சாலை இருக்கிற பட்சத்தில் இந்த சாலை வந்து தேவையற்றது. ரெண்டாவது, இதுக்கு எந்த சட்டத்திலையுமே வந்து அவங்களுக்கு இந்த சாலை அமைப்பதற்கான வழிவகை இல்லை. அதனால் இதை தடுக்க வேண்டும் சொல்லிட்டு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதின் பேரில் சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸை அடுத்து சம்பந்தப்பட்ட துறைகள் விரைவில் கவுண்டர் தாக்கல் செய்வார்கள் என்று நம்பப்படுகிறது. விரைவில் நல்ல தீர்ப்பை எதிர்பார்க்கலாம்.